ஹாய் எவ்ரிவன். நம்ம வீடியோவில் இன்றைக்கி தளபதி அவர்களோட டான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 நாள் முன்னாடி தெலுங்கு சேனல் ஒன்றில் தளபதி அவரை ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ட்ரோல்னால், தளபதி அவர்கள் அவங்க ஹீரோஸ், அதாவது பிரபாஸ், மகேஷ் பாபு, ஜூனியர் என்டிஆர், அல்லு அர்ஜுன் இவர்களோட டான்ஸை தான் காப்பி அடித்து விஜய் சார் ஆடுற மாதிரி அந்த ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கேவலமாக பண்ணியிருந்தாங்க. அந்த பக்கம் அல்லு அர்ஜுன் சார் ஒரு ஸ்டெப்பு போடுறத அது அப்படியே சுறா படத்தில் ஒரு ஸ்டெப்பு போடுறாரு. அதே போல் ஜூனியர் என்டிஆர் ஒரு ஸ்டெப்பு போடுறத அழகை தமிழ் மகனில் ஒரு ஸ்டெப்பு போடுற மாதிரியும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு விஜய் சார் எல்லாத்தையுமே காப்பி அடித்து தான் பண்ணுறாருன்ற மாதிரி அந்த ட்ரோல் இருந்துச்சு. இந்த ட்ரோலை பார்த்த உடனே செம்ம கடுப்பாகி இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இப்படி பேசுகிறதுனால இவன் கண்டிப்பாக ஒரு தளபதி ரசிகனாக தான் இருப்பான், அதனால தான் முட்டு கொடுக்க வந்திருக்கான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் தளபதி சாரோட தீவிர ஃபேன்லாம் கிடையாது. ட்ரோல் பண்ணுற எல்லாருமே முதல்ல சினிமானா எப்படி எடுப்பாங்க, அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் எப்படி உருவாகுதுன்றதுலாம் அவனுங்களுக்கு பேசிக் அறிவு இருக்குமா, இல்லை கடவுள் அவனுங்களுக்குலாம் தலையில் மூளைன்னு ஒன்று கொடுத்துருப்பாரானே டவுட்டாக இருக்குது. அதே மாதிரியான டான்ஸ் ஸ்டெப் இருக்குன்னா அதுக்கு காரணம் டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான். இப்போது லாகவராரன் சார் இங்கே ஒரு ஸ்டெப்பு போடுவார், அதே ஸ்டெப்பை தெலுங்கில் யூஸ் பண்ணுவார். அப்புறம் ஹிந்தியில் ஒரு ஸ்டெப்பு போடுவார், அதே ஸ்டெப்பை தமிழில் யூஸ் பண்ணுவார். இதே போல் தான் எல்லா மாஸ்டர்ஸும், பிரபுதேவா மாஸ்டராக இருக்கட்டும், ஸ்ரீதர் மாஸ்டராக இருக்கட்டும், அசோக் ராஜனாக இருக்கட்டும், அது எந்த மாஸ்டர்ஸாக இருந்தாலும் அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஸ்டெப்பை இங்கே போடுறது தான் அங்கேயும் போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அவர் ஜூனியர் என்டிஆருக்கோ அல்லு அர்ஜுன் சாருக்கோ ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்டெப்பை அடுத்த ஷூட்டிங்கில் விஜய் சாருக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். இதை பார்த்து தான் அவங்க காப்பி அடித்தாங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டியது டான்ஸ் மாஸ்டர்ஸை, ஆடுற ஆக்டர் இல்லை. சரிப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் சார் எல்லா டான்ஸஸையும் பார்த்து தான் ஆடுறாரு, காப்பி அடித்து தான் ஆடுறாருன்னு வச்சுப்போங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஜூனியர் என்டிஆர் ஆடுற டான்ஸு, அல்லு அர்ஜுன் ஆடுற டான்ஸு, மகேஷ் பாபு அவர்கள்ட்ட ஆடுற டான்ஸு, இப்படி எல்லா விதமான ஆக்டர்ஸ் ஆடுற டான்ஸை ஒரே ஒரு டான்ஸர் ஆடுறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய டேலண்ட் பர்சனாக இருப்பார் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒருத்தரை பார்த்து 5 பேர் காப்பி அடிக்கலைங்க, 5 பேரை பார்த்து ஒருத்தர் ஆடுறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருப்பார். நீங்கள் விஜய் சாரோட டான்ஸை பார்த்து மயங்காதவங்களே இல்லை, பாராட்டாதவங்களே இல்லை. அவரை வெறுக்கிறவங்களாவே இருந்தாலும், ஏன் ஆஃப்னட் டீம் ஆளுங்களாகவே இருந்தாலும் அவரோட டான்ஸை தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் பிரபாஸ் அவர்கள் ஒரு மேடையில் விஜய் சார் டான்ஸ் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஜூனியர் என்டிஆர் அவர்கள் விஜய் சார் சூப்பராக டான்ஸ் ஆடுறன்னு சொல்லியிருக்காரு. மற்ற சக நடிகர்களே அவங்கவுங்களும் எல்லாருமே தளபதி மட்டும் இல்லை, எல்லா ஆக்டர்ஸையும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் நல்ல ஒரு கோ ஆக்டர்ஸாகவும் தான் பார்க்குறாங்க. எங்க விஜய் அவார்ட்ஸ் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும்போது ஷாருக்கான் அவர்கள் இங்கே வந்திருந்தாங்க செவாலியர் சிவாஜி அவார்டு வாங்குறதுக்கு. அப்போது ஷாருக்கான் அவர்கள் விஜய் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டு ஒரு டான்ஸ் ஆடுங்க, உங்களை பார்த்து நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஒரு போக்கிரி பொங்கல் சாங்குன்னு நினைக்கிறேன், அந்த பாட்டை ஆட சொல்லி அவர் ஆடிட்டுருக்காருங்க. எங்க ஷாருக்கானுக்கு தெரியாத டான்ஸா? இல்லை அவர் வந்து பாலிவுட்லேயே பெரிய சூப்பர் ஸ்டாரு, அவரையும் எங்கள் விஜய் சாரை கூப்பிட்டு வச்சு பாராட்டணும், டான்ஸ் ஆட சொல்லணும்? இதெல்லாம் புரியாமல் பேசுகிறவனுங்களெல்லாம் சீமானவர்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சிரிச்சுக்கணும், ரொம்ப பெருசாக சிந்திச்சுக்கலாம் கூடாது. ஆரம்ப காலில் விஜய் சார் தெலுங்கு படங்களோட ரீமேக் தான் பண்ணிகிட்டு இருந்தார். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா யூத்து, பத்ரி, கில்லி, போக்கிரி போன்ற படங்கள் தெலுங்கு படங்களோட ரீமேக் தான். இந்த கோபமும் வன்மமும் எங்கே ஆரம்பிச்சதுன்னா துப்பாக்கி படத்தில் இருந்து தான். 2012 தீபாவளிக்கு வெளிவந்த துப்பாக்கி படம் தமிழ்நாட்டையும் தாண்டி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் மிகப்பெரிய ஹிட் அமைஞ்சுது. அதுக்கப்புறம் வந்த எல்லா விஜய் சார் படங்களும் அங்கே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அவங்க ஹீரோக்கு ஈக்குவலாக விஜய் சாரோட படங்கள் ஓட ஆரம்பிச்சுது. விஜய் சாருக்கு ஆந்திராவில் மட்டும் இல்லைங்க, கேரளாவில் மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்குது. மம்முட்டி சார், மோகன்லால் சாரோட படங்கள் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கே விஜய் சார் படங்கள் ரிலீஸ் ஆனாலும் இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை அவர் உருவாக்கிட்டார். மிகப்பெரிய பட்டாளம் அந்த படத்தோட ஓப்பனிங் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியான ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவிலையும் சரி, கர்நாடகாலையும் சரி விஜய் சாருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. 1995 பாஷா படம் ரிலீஸ் ஆன அப்புறம் ரஜினி சாருக்கு மிகப்பெரிய மாஸ் ஒன்று உருவாச்சு. அவருடைய புகழ் எப்படி இருந்துச்சுன்றது அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களை கேட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக சொல்லுவாங்க. அதே பெரிய புகழ் மாஸ் தான் இப்போது விஜய் சாருக்கு இருக்குது. ஸோ அவரோட வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க, அவரோட வளர்ந்துக்கிட்டே இருக்க போகிறாரு. ஸோ ஒரு விஜய் ஃபேன்ஸும் சரி, மற்ற ஆடியன்ஸும் சரி, மற்றவங்களை ட்ரோல் பண்ணாமல், கமெண்ட் பண்ணாமல், இரிட்டேட் பண்ணாமல், அவங்க பண்ணால் அவங்களோட டேலண்ட்டு, இவங்க பண்ணால் இவங்களோட டேலண்ட்டு, ஸோ எதனாலையும் யாரையும் வந்து பாதிக்கப்பட போகிறதில்ல. இந்த ட்ரோல் சேனல்ஸை பார்த்து இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, ஜஸ்ட்டு ஷேர் பண்ணோம்.